தண்டகாரத்து முனிவர்கள் மதுகவனம் என்னும் பெயர் கொண்ட இத்தலத்தில் வந்து நந்தி தேவர் ஆணைப்படி ஈசனை நினைத்து தவம் செய்தார்கள். தண்டகாரண்யத்து முனிவர்கள் அப்படின்னு வருவாங்க. யாரோட பேர்ல மதுகவனம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஊருக்கு பேர் என்ன? மதுகவனம். இந்த கோயில் இருக்கிற இடம் என்னும் பெயர் கொண்ட இத்தலத்தில் வந்து நந்தி தேவர் ஆணைப்படி. நந்தி தேவர் யாரு? ஆமா, அவர் யாரு? நம் குரு மரபுக்கெல்லாம் முதல் குருநாதன். நமக்கெல்லாம் குரு. நம்ம குரு பரம்பரைக்கு யார் முதல் குரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாமிதான் நேரடி சீடர். யாருன்னா நந்தி தான். இது எல்லாமே நந்திய பெருமான் கிடந்து வேகநாசதானம் வந்ததுதான் நம் குரு பரம்பரை. அது எந்த சன்னிதானமா இருந்தாலும் சரி, குருநாத உபதேசம் வாங்கியிருந்தாலும் சரி, அந்த பரம்பரை நந்தியம் பெருமானோட இது. இந்த பதஞ்சலி என்பது யோகம் சம்பந்தப்பட்டது. பதஞ்சலி முனிவர் யோகத்தை நமக்கு போதித்து வந்தவராக இருந்தார். அப்ப நினைத்து தவம் செய்து வந்தனர். இறைவன் அவர்களுக்கு அருள் செய்ய திருவுள்ளம் கொண்டு ஒரு காலடி கூட வைக்க இடமின்றி ஊரெங்கும் சிவலிங்க வடிவங்களை தோற்றி செய்தார். வாங்க, அவங்களுக்கு அருள் செய்யும் முகத்தானாக என்ன பண்றாரு? ஊரு முழுக்க சிவலிங்கம் அப்படின்னு சொல்லி தோற்றி வைக்கிறாங்க. ஊரெங்கும் மணல் இல்லாமல் லிங்க வடிவமாக இருந்தபடியால் அஷ்டவித்தக சித்திரம் என்று இருக்கு பெயர். அஷ்ட மித்திக அப்படின்னு அந்த படச்சொல்ல இந்த பேர் இருக்கு. இங்கு சுந்தரர் மனையெல்லாம் சிவலிங்க காட்சி கொடுத்ததை கண்டார். எனவே ஆற்றங்கரையின் அங்க சம்பந்தர் பண்ணார். எங்க? திருப்புவனத்துல. மதுரை திருப்புவனத்துல என்ன பண்றாரு? வயிறுக்கு அந்த பக்கமா இருந்து பாடுவாரு. அதையே இங்க இவர் செய்யறாரு. என்ன பண்றாரு? ஆற்றின் கரையோரத்திலேயே நின்று இவ்வூர் இறைவனை வணங்கி பதிகம் பாடினார். இங்க ஆலயத்துக்கு அவர் வரல. ஏன்னா அவர் பாருங்க, பெரியவங்க எவ்வளோ அந்த இறைவன் பால் இருந்த பக்தி. பதஞ்சலி முனிவர் நந்தி தேவர் ஆணையின்படி இங்கு வந்து தரிசனம் செய்து தொலைநோய் தீர்த்த பலகாலம் இங்கு தங்கி இருந்து முக்தி அடைந்தார். இங்கதான் பலகாலம் தங்கி இருந்திருக்கிறார் பதஞ்சலி முனிவர். காணும் இடமெல்லாம் சிவலிங்கம் போல சிவக தெரிவதால் காணாட்டூர் முள்ளு என்னும் பெயர் பெற்றது. காணாட்டூர் முள்ளு, அந்த முள்ளு மாதிரி சிவலிங்கம் இருந்ததுனால இந்த ஊருக்கு பெயர் காணாட்டு முள்ளு. எப்படி இந்த முள்ளு கச 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 நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்க லிங்கம் இருந்ததுனால அதுக்கு அந்த பெயர். புலிக்கால் முனிவர் வியாக்கர பாரதர் இங்கு வந்து வழிபாடு செய்யப்பட்ட தலம் இந்த படம். பெரும்பட்ட புலியூர், வாமாமுடியூர், எருக்கத்தாமுடியூர்ல காணாட்டூர் புலியூர் அப்படிங்கிற பெயரும் இந்த தலத்திற்கு உண்டு. காணாட்டு புலியூர் அப்படிங்கிற பேரும் இந்த தலத்துக்குள்ளதான் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட பிரசித்தி பெற்ற தலமாக இது விளங்குகிறது. இறைவனை பார்த்துட்டு அடுத்தது நாம வாமாமுடியூர் போக இருக்கிறோம். இந்த அஞ்சு புலியூர்ல அடுத்து வாமாமுடியூர். இது வந்து யாருன்னா இங்க எல்லாமே வியாக்கர பாரதருக்கும் புலிக்கால் முனிவருக்கும் சாமி அங்கங்க காட்சி கொடுத்த தலங்கள் இவையெல்லாம். சரிங்களா? அப்படியே வாங்க, தரிசனம் பண்ணிப்போம். இங்க வந்து அம்மா தான் கோயிலை பார்த்துக்கிறாங்க.